போக்குவரத்திற்காகவும் உடற்பயிற்சிக்காகவும் பயன்படுவது சைக்கிள். கரடு முரடான பாதைகளில் செல்வதற்கும் சாகசங்கள் நிகழ்த்துவதற்கும் கூட சைக்கிள் பயன்படுகிறது. இதுபோன்ற சாகசங்களை நிகழ்த்தும் ஒருவரை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நீண்ட தொலைவிற்கு நடைபெறும் சைக்கிள் பந்தயங்களைப் போல தடைகள் நிறைந்த சாகச சைக்கிள் பந்தயங்களும் உலக அளவில் பிரபலமாகி வருகின்றன. மலைகள் மற்றும் குன்றுகளில் இருந்து கீழ்நோக்கி இறங்குவது, குதித்துச் செல்வது, விருப்பமான பாதையை தேர்ந்தெடுத்து இலக்கை அடைவது போன்றவை சாகச சைக்கிள் பந்தயங்களில் குறிப்பிடத்தகுந்தவை. இதுபோன்ற சாகச சைக்கிள் பந்தயங்களில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சைக்கிள்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளிலும் காடுகளிலும் பந்தயங்கள் நடைபெறும் என்பதால் இவற்றில் பங்கெடுப்போர் தாங்களாகவே சைக்கிள்களில் ஏற்படும் பழுதை சரி செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும். தடைகள் கொண்ட பாதைகளில் நடக்கும் சைக்கிள் பந்தயங்களில் பங்கேற்கும் சிறந்த வீரர்களுள் ஒருவர் டேனி மெக்கஸ்கில். 28 வயதான டேனி ஸ்காட்லாந்தைச் சேர்ந்தவர். இளம் வயதில் மெக்கானிக்காக பணிபுரிந்து வந்த இவர் 12 ஆண்டுகள் கடும் சைக்கிள் பயிற்சிக்கு பிறகு ஏப்ரல் 2009 என்ற பெயரிலான சாகச வீடியோவை யூடியூப் இணையதளத்தில் வெளியிட்டார். இன்று வரை 3.5 கோடி பேர் பார்த்திருக்கும் இந்த வீடியோ டேனிக்கு பெரும் புகழை பெற்றுத் தந்தது. சைக்கிள் சாகசங்களை பற்றி அறிந்திராதவர்கள் மத்தியிலும் டேனியை கொண்டு சேர்த்தது இந்த வீடியோ. இதன் பிறகு தனது மெக்கானிக் பணியை விட்டுவிட்டு முழு நேர சாகச சைக்கிள் வீரராகவே மாறிவிட்டார் டேனி. 2010ஆம் ஆண்டு ரெட்புல் நிறுவனத்துக்காக டேனி தோன்றிய வே பேக் ஹோம் என்ற வீடியோவில் 2ஆம் உலகப் போரின் போது அமைக்கப்பட்ட பதுங்கு குழிகள், ஜமைக்காவில் உள்ள எடின்பரோ கோட்டை போன்ற பகுதிகளில் நிகழ்த்தப்பட்ட சாகசங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. பிரீமியம் ரஷ் என்ற திரைப்படத்திலும் சில தொலைக்காட்சி தொடர்களிலும் டேனி நடித்துள்ளார். எவ்வளவு சோர்வு ஏற்பட்டாலும் சைக்கிளில் ஆர்வத்துடன் பயணிக்க வேண்டும், மற்றபடி இலக்கென்று எதுவும் இல்லை என்கிறார் தடைகளை தாண்டும் இந்த சைக்கிள்காரர். புதிய தலைமுறைக்காக எம். மணிகண்டன்.